பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு இருதயத்தின் விக்கிரகங்கள். நீங்கள் கேட்கலாம், விக்கிரகங்கள் என்றால் ஆங்காங்கே நாம் வெளியில் பார்க்கக்கூடிய காரியங்கள் தானே, இருதயத்தில் எப்படி விக்கிரகங்கள் வரும் என்று. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் இந்த விக்கிரகங்களை அவர்களுடைய இருதயத்தில் நாட்டுகிறார்கள் என்று சொல்லி. அப்போ இருதயத்தில் விக்கிரகங்களை நாட்டுவது என்று சொல்லுவது என்ன? இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். ஒருவேளை விக்கிரகம் என்று சொல்லுவது ஒரு சில வெளிப்புறமான காரியங்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, விக்கிரகங்கள் என்று சொல்லுவது அது இருதயத்திற்கு அடுத்த காரியமாக தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் வாழக்கூடிய நமக்கு விக்கிரகங்கள் என்றால் என்ன, இருதயத்தின் விக்கிரகங்கள் என்றால் என்ன, இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்தை எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது நம்முடைய இருதயத்தின் விக்கிரகங்கள் தான். ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். சுய நோக்கங்கள், ஆண்டவருடைய திட்டத்தோடு ஒத்துப்போகாத நம்முடைய சுய திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாமே இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகமாக இருக்கிறது. அடுத்ததாக சுய அறிவு அல்லது இந்த உலகத்தின் அறிவு ஆண்டவருடைய ஞானத்திற்கு ஒத்துப்போகாமல் இருக்கும்போது, நம்ம சுய அறிவினால் தீர்மானங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கைகளை நடத்தும்போது இந்த சுய அறிவே நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. அடுத்ததாக வசதியான வாழ்வு. ஆண்டவர் ஒரு சில காரியங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லும்போது, இந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் என்னுடைய வசதியை நான் விட வேண்டியது இருக்கும், அதனால் என்னால் இதற்கு கீழ்ப்படிய முடியாது என்று சொல்வோம் என்றால் அந்த வசதியான வாழ்வே நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. இன்னும் ஒரு சில உணர்வுகள் கூட நமக்கு விக்கிரகமாக மாறலாம். ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் அதிகமாக பயம் காணப்படும் என்றால் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் இந்த பயத்தின் அடிப்படையில் இருக்கும் என்றால் அந்த உணர்வுகள் நமக்கு விக்கிரகமாக இருக்கிறது. விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த உணர்வுகள் நம்மை உந்தி தள்ளும் என்றால் அந்த உணர்வுகள் கூட விக்கிரகமாக காணப்படுகிறது. அடுத்ததாக சுய பெருமை. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதை நான் தான் செய்தேன் என்று சொல்லி நம்முடைய பெயர் புகழை நாம் மேலே கொண்டு போகும்போது அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய விக்கிரகமாக மாறுகிறது. என கர்த்தர் சொல்லுகிறார், எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுடைய சுய பெருமைக்காக செய்யாமல் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று. அடுத்ததாக பொழுதுபோக்கு. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை நாம் பொழுதுபோக்குக்கு அதிகமாக நாம் கொடுப்போம் என்றால், அல்லது ஆண்டவர் செய்ய சொல்லக்கூடிய காரியங்களை செய்யாமல் அதிக நேரம் நமக்கு பிடித்த பொழுதுபோக்கை செய்து கொண்டிருப்போம் என்றால் அந்த பொழுதுபோக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகமாக மாறிவிடுகிறது. இன்னும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சமூக வலைதளம், நம்ம கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன், இந்த காரியங்களுக்கு நம்ம அடிமையாகி ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் வைக்காமல் இருக்கும்போதும் அது நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. அப்படியே உறவுகள் கூட நாம் சொல்லலாம். ஒரு சில உறவுகள் ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல நாம் வைக்கும்போது அந்த உறவுகள் கூட விக்கிரகங்களாக நமக்கு மாறிவிடுகிறது. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரம், ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், முதன்மை, இவைகளை நம்ம உறவுகளுக்கு கொடுக்கும்போது அந்த உறவுகளும் ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்தை பிடித்து விடுகிறது. பொருளாசையை குறித்து புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லி. அடுத்தபடியாக பாரம்பரியம். நம்ம பாரம்பரியத்தை நாம் செய்து ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை நாம் செய்யாமல் இருக்கும்போது அந்த பாரம்பரியம் கூட நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் இந்த அதிகாரத்தில் என்னவென்றால், அவர்கள் இருதயத்தில் விக்கிரகங்களை நாட்டுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள்,
உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இப்படிப்பட்ட விக்கிரகங்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்புங்க என்று ஆண்டவர் சொல்லும்போது, நம்ம இந்த ஒரு 10 காரியங்களை ஒரு உதாரணமாக நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது 1-2 காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் மிக முக்கிய இடத்தை எடுத்துக்கொண்டு இருக்கும் என்றால், அல்லது ஆண்டவர் இருக்க வேண்டிய ஒரு முக்கிய பகுதியில் இந்த 10 காரியங்களிலோ அல்லது இதில் இல்லாத காரியமோ ஏதாவது ஒரு சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், இதிலிருந்து நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி. ஆனால் உண்மையாகவே நம்ம இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு விக்கிரகம் இருக்கும் என்றால், நம்முடைய சுய பலத்தால் நம்மால் திரும்ப முடியாது. ஆண்டவருடைய பலத்தினால் அல்லது ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்மால் திரும்ப முடியும். ஆனால் ஒரு ஆவிக்குரிய உண்மை என்னவென்றால், அதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அனுப்பி கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அதை நம்ம உணராமல் இருக்கும்போது அந்த கிருபையை நம்மால் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஆனால் விக்கிரகங்களிலிருந்து திரும்பக்கூடிய அல்லது திரும்புவதற்கு தேவையான பலனை, கிருபையை ஆண்டவர் அனுதினமும் நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஒரு 5 விதமான வகைகளில் எப்படி ஆண்டவர் இந்த கிருபைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவதாக, ஒரு விதமான பாவ உணர்வு. அது நம்ம வேதத்தை படிக்கும்போது ஏற்படலாம், அல்லது நம்ம வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கும்போது கூட நமக்குள்ளால் ஒரு சின்ன சத்தம் கேட்கும், நீ செய்யக்கூடிய காரியம் இது பாவம், இது உன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு நம்முடைய உள்ளான மனுஷனில் கேட்கும் என்றால், அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை. அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், அந்த விக்கிரகங்களிலிருந்து, அந்த பாவங்களிலிருந்து நம்ம மனம் திரும்பலாம். இரண்டாவதாக, ஒரு சில சவாலான சூழ்நிலைகள் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபையின் அடையாளமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு பெரிய சவால்களை கொடுக்கும்போது நம்ம நம்பி இருந்த விக்கிரகம் நம்மை காப்பாற்றாது. அந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியும், என்னுடைய நம்பிக்கையை நான் இந்த பொருள் மேலே அல்லது இந்த நபர் மேலே நான் வைத்திருக்கிறேன், இந்த பொருளோ நபரோ எனக்கு எந்த விதத்திலையும் இந்த சவாலிலிருந்து வெளியில் வருவதற்கு உதவி செய்யவில்லை என்ற ஆழமான ஒரு உணர்வு வரும்போதும் கூட நம்ம அந்த விக்கிரகத்திலிருந்து திரும்பி ஆண்டவரிடத்தில் நாம் வருவோம். மூன்றாவதாக, ஒரு சில வேத சத்தியங்கள் கூட நமக்கு ஆண்டவருடைய கிருபையை கொண்டு வருகிறது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதோ வாசிக்கும் போதோ ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அடையாளம் காட்டுகிறது. எப்படி நம்ம நம்பி இருக்கக்கூடிய காரியம் அது உண்மைக்கு முரண்பாடாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய விக்கிரகத்தை அது வெளியில் கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வரும்போது, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வரும்போது நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது நாம் மனம் திரும்புவதற்கு. நான்காவதாக, நம்ம ஜெபம், உபவாசம், இப்படியாக நம்ம ஆவிக்குரிய பயிற்சிகளை செய்யும்போதும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். ஏனென்றால் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை சோதித்து பாரும், உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னுடைய இருதயத்தில் இருக்குதா என்று சோதித்து பாரும் என்று எப்பொழுதெல்லாம் நம்ம சொல்லுகிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்து, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும் என்றால் அதிலிருந்து திரும்புவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஐந்தாவதாக, ஒரு சில நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளில் நம்ம போராடி கொண்டிருக்கும் போதும் கூட ஆண்டவருடைய கிருபை நமக்கு நேராக வருகிறது. அந்த கிருபை வரும்போது நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் நம்மை இந்த சூழலிலிருந்து, நம்முடைய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றாது என்ற உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கோபாக்கினை நாட்களில் ஐஸ்வர்யம் உதவாது. ஒரு சில நேரத்தில் நம்ம இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நம்பி எதையும் நாம் சாதித்து விடலாம், இந்த ஐஸ்வர்யம் மாத்திரம் இருந்தால் போதும், இந்த பூமியில் எந்த காரியத்தை நான் செய்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போம் என்றால், ஒரு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது இந்த ஐஸ்வர்யம் நமக்கு உதவாமல் போய்விடலாம். அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட ஆண்டவர் இது ஒரு விக்கிரகம், இதை நம்ம நம்பும்போது அதில் நமக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை ஆண்டவர் நமக்கு வெளியில் காண்பிக்கிறார் அல்லது உணர்த்துகிறார். ஆறாவதாக, தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு.
ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவில் இருக்கும்போதும் கூட நமக்கு அதிகமான கிருபைகள் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உண்மையான உறவு இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் எனக்கு தேவையற்றது என்ற ஒரு உணர்வை கூட நமக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரியத்திற்காக அந்த ஒரு விக்கிரகத்தை நாம் இருதயத்தில் நம்பி இருக்கலாம். ஆனால் அந்த விக்கிரகத்தால் நம்முடைய இருதயத்தின் தேவையை சந்திக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு அந்த உள்ளத்தின் ஆழத்தின் தேவையை சந்திக்கும் போது தான் நமக்கு தெரியும், இந்த விக்கிரகத்தை நம்பி எனக்கு இனி பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி. அப்போ ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிருபையை கொண்டு வருகிறது. இப்போ ஒரு 6 விதமான வழிகளில் ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அநேகமான வழிகளில் ஆண்டவர் அவருடைய கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ முதலாவதாக ஆண்டவருடைய கிருபையை கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நம்முடைய பாவ வழிகளிலிருந்து அல்லது இருதயத்தில் புதைந்து இருக்கக்கூடிய விக்கிரகங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவோடு நாம் சேர்ந்து வாழ்வதற்காக ஆண்டவர் பிரதானமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிருபைகளை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம கேள்விப்பட்ட இந்த வார்த்தைகளை வைத்து நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம் என்றால், இருதயத்தில் விக்கிரகங்கள் காணப்படுகிறதா? அந்த விக்கிரகங்களிலிருந்து வெளியில் வருவதற்கு நம்ம முயற்சிக்கிறோமா? அல்லது ஆண்டவருடைய கிருபையை நம்ம அடையாளம் கண்டுகொண்டு ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நேரத்தில் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளுகிறோமா? வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம், சகாயம் கிடைக்கக்கூடிய நாட்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய கிருபை நம்மை பார்த்து வரும்போது அது ஒரு சகாயம் கிடைக்கக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட நேரத்தை நாம் பயன்படுத்தி இருதயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களிலிருந்து மனம் திரும்புவோம். இயேசுவினிடத்தில் உள்ள உறவை மாத்திரம் நாம் ஆழமாக காத்துக்கொள்வோம். விக்கிரகங்களினால் தர முடியாத ஒரு நன்மையை, ஒரு சமாதானத்தை, ஒரு திருப்தியை இயேசுவோடு இருக்கக்கூடிய உறவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தை எங்களை நோக்கி இந்த நாளில் கடந்து வருகிறது தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்குள்ளால ஆவிக்குரிய உணர்வுகள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய கிரியைகள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விக்கிரகங்களிலிருந்து அல்லது ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை வேறு எந்த பொருளுக்கோ நபருக்கோ நாங்கள் கொடுத்துருக்கிறோமோ அதனுடைய உண்மை என்ன என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டு அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பி இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் இயேசுவை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.